வணக்கம். எப்பவும் போல இறைவணக்கத்த சொல்லி இந்த வீடியோவ தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த பிரத்யேகமான ஒரு வீடியோ மூலியமா உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய இந்த பிரத்யேக வீடியோல நம்ம பேச போறது கடகராசி. சொல்லி அடிக்கும் சனி பகவான். இந்த தலைப்பை பார்த்த உடனே கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் வருத்தம் இருக்கும், கொஞ்சம் கோபம் இருக்கும், கொஞ்சம் ஆச்சரியம் இருக்கும், கொஞ்சம் கேள்விகள் இருக்கும், கொஞ்சம் பதப்பற்றமும் இருக்கும். அதுக்கு காரணமும் இருக்கு. இப்ப சனி பகவான் கடகராசியுடைய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல மகர ராசியில் இருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் 20ஆம் தேதி பெயர்ந்து கும்பராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. சார், நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறதில்ல சார். நான் புதுசா சொல்லவும் மாட்டேன். அஷ்டம சனி, 7.5 சனினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூல் பையனை கேட்டா கூட சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி எல்லாம் தேவையில்லை. ஆனா எங்க வித்தியாசப்படுது? ஏதாவது சேஞ்ச் இருக்கா? என்ன மாற்றங்கள்? எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு தான் அஸ்ட்ராலஜர் தேவை. நீங்க பாத்தீங்கன்னா, அஷ்டம சனி என்பது 7.5 சனியை விட கொஞ்சம் கொடியது தான். 7.5 ஆண்டு காலங்கள் வரக்கூடிய பிரச்சனையை சுருக்கி 2.5 வருஷத்துல கொடுக்கக்கூடியது தான் அஷ்டம சனி. மேலும் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரன் ஒளியை அடிப்படையாக தாத்பரியமாக கொண்ட கிரகம். சனி இருளை தாத்பரியமாக கொண்ட கிரகம். 2 பேருக்கு ஆகாது. அப்ப அஷ்டம சனி கடகராசிக்கு இன்னும் வேகமாகவே வேலை செய்யும். இதுதான் உண்மை. இதுல ஒளிவு மறைவு இடமே இல்லை. முழு பானை சோத்த மறைக்கலாம் முடியாது. சார், நான் நெகட்டிவா பேசல சார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. நான் நெகட்டிவா பேசல. உண்மையை சொல்றேன் சார். உண்மையை வந்து கசப்பு இனிப்பு கலந்தது தான் உண்மை. உண்மை என்பது வெறும் இனிப்பா இருக்கக்கூடியது அல்ல. நெகட்டிவா பேசுறவனே சில பேர் நெகட்டிவ் வேணாம். வாழ்க்கையை சந்திக்க உங்களுக்கு தைரியம் இல்லை. நீங்க வேணாம்னு சொல்லி போனதுனால கஷ்டங்கள் ஒன்றும் விலகி போயிடாது. ஒரு உடம்புல சரியில்லைன்னு சொன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர் எல்லாம் பார்க்க வேணாம், ஊசி எல்லாம் போட வேணாம்னு சொன்னா எப்படி குணமாகும்? நீங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தான் குணமாகும். ஆக கடகராசிக்கு சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு? முதலில் என்ன பண்ணுவார்னா, மனதை வந்து தடுமாற செய்வார். மனதுல வர எண்ணங்கள் வந்து தடுமாற்றமாகும், சஞ்சலமாகும், குழப்பம் வரும், முடிவெடுக்க முடியாத தன்மைகள் வரும். அடுத்தபடியாக என்ன செய்வார்னா, வீணான அலைச்சலை குடிப்பார். அஷ்டம சனி காலகட்டத்தில் தேவையில்லாதவங்களை வரவழைச்சு ஊர் சுத்த வச்சு அது மூலியமா டயர்டாக்கி மனசும் விரையும், உடம்பும் விரையும், காசும் விரையும். இதை பண்ணுவார். அதுக்கு அடுத்தபடியாக தேவையில்லாத செலவுகள், கையில காலில் அடிபடுறது, அதுக்காக போய் செலவு பண்றது, உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில செலவு பண்றது, இது மாதிரியான செலவுகளை கொடுப்பார். சுப செலவுகள் வேற, அசுப செலவுகளை கொடுப்பார். அதுக்கு அடுத்தபடியாக உங்க வீட்டில் இருக்கிற யாரோ கணவனோ மனைவியோ கடகராசியில் இருக்கீங்கன்னு சொன்னா, வீட்டில் புகையை கிளப்பிடுவாரு. சாதாரணமாவே புகை கிளம்புற வீடுகள். இப்ப அஷ்டம சனினா பெரிய ஜுவாலைய மாதிரி எரியும். சரி, இது ஒரு பக்கம். ஆபீஸுக்கு போனா முந்தானேத்தி வரைக்கும் நல்லா இருந்த மேனேஜர் நமக்கு இன்னிலிருந்து முட்டாள் மாதிரி நம்மளை பார்ப்பாரு. முந்தானேத்தி வரைக்கும் நம்மளை ரெகக்னைஸ் பண்ண ஒரு கம்பெனி நம்மளை ரொம்ப தரமட்டமா நடத்துவாங்க. சரி, இது ஒரு பக்கம். நல்ல காதல், அவ்வளவு புரிந்த ஒரு நல்ல மெச்சூர்டான லவ், திடீர்னு ஒரு 1 ஹவர்க்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை வந்து பிரியிற மாதிரியான நிலைமைக்கு போகும். சரி, இது ஒரு பக்கம் வச்சா வேலையே கூட சில பேருக்கு இழக்கக்கூடிய தன்மை கூட வரலாம். முதலாளி வந்து சொல்லுவார், சார் என்னால் இப்போ உங்களுக்கு சேலரி கொடுக்குற அளவில் இல்லை, எங்களுக்கு இந்த ரோல் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அப்ராடுக்கு ப்ராசஸ் பண்ணி விசாலாம் ஸ்டாம்ப் ஆயிடுச்சு, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது வேணான்றுவாங்க. இது இந்த பிளான் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
இது எல்லாம் அஷ்டம சனியில கொடுக்கக்கூடியது. முதல்ல கொடுக்கக்கூடியது மனது வந்து தடுமாற்றம், எண்ணங்கள்ல பயம், ஒரு அழுத்தம், நல்லதை சந்தேகிச்சும் கெட்டதை சந்தேகமாக பண்ணாமையும் இருக்கக்கூடிய மனநிலைமையை கொடுப்பார். இந்த வீடியோ வந்து நல்லதுக்கு சொல்றோம், ஆனா நம்ப மாட்டாங்க. அதுவே அஷ்டம சனியுடைய தாக்கம். கெட்டது மனசுல வேகமா போகும். அதுதான் அஷ்டம சனியுடைய தாக்கம். சொல்லி அடிக்கும் சனி பகவான். சனி பகவான் மாத்திரம் த டைம் ஆஃப் காட், அதாவது காலத்தின் காலம் அப்படிங்கிறவர் அவர் தான் காலன். அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய வேலையை, தன்னுடைய கர்மா, தன்னுடைய டியூட்டி இருக்குல்ல அவருக்கு, ஏழரை சனி இருக்கிறவங்க, இல்லை தப்பு பண்ணவங்க, இல்லை அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்தவங்க, கெடுதல் நினைச்சவங்க, இங்க சாய்பாபா மோதிரம், இங்க சாய்பாபா குங்குமம், இங்க சாய்பாபா பேனா எல்லாம் வச்சுட்டு ஃபுல்லா போய், சரியா? இந்த மாதிரி நபர்களை நான் பார்த்துருக்கேன். ஃபுல்லா இது விபூதி குங்குமம் எல்லாம் இது, ஆனா பேசுறதெல்லாம் பொய். அது 10 பைசா இல்ல. பக்திங்கிறது என்னன்னா, இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நான் சொல்வது, பக்தினா என்னன்னா, முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? இறைவன்ட்ட நீங்க வேண்டுதல், அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத இருக்கக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் பக்தியுடைய முதல் படி. ஆனா நம்ம ஊர்ல அப்படியே நடக்குது. ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு நான் போறேன் என்னுடைய குழந்தைகளோட, ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தைகள், அந்த குழந்தைய தள்ளிட்டு ஒரு மூதாட்டி முன்னாடி போறாங்க, வேகமா ஓடுறாங்க. இதுதான் நம்ம ஊர் பக்தி. நம்ம ஊர்ல கோவிலுக்கு போற மத்தவனை முண்டி தள்ளிட்டு போறோம் அப்படின்னா, சாமி அவங்க என்ன நினைக்கிறாங்க, 10 பேரை நீ கீழே தள்ளிட்டியா, வா என் மடியில வந்து உட்காருன்னு சாமி கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கூப்பிட்டா அது சாமியா? இந்த நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை சவுக்கடி எடுத்து கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். அதாவது பக்தியுடைய புரிதல், இறைவனுடைய புரிதலே நமக்கு இல்லையே சார். அப்ப எப்படி சார் நல்லது நடக்கும்? முதல்ல நம்ம மனம் சரியான அளவுல புரிதல் இருக்கணும்ல. அடுத்தவனை முண்டிட்டு தள்ளிட்டு போய் சாமியை பார்க்கறது தான் பக்தியா? அடுத்தவனை சாமியை பார்க்க விடுறதுதான் சார் பக்தி. மற்றவங்களுக்கு ஃபுல்லா கேடுதல் பண்ணிட்டு ஃபுல்லா கோயில்ல போய் ஒரே அபிஷேகம் பண்றது, சாமிக்கு பூமாலை சாத்துறது, அன்னதானம் பண்றது, பாவம் எங்கேயும் போவாது, சுத்தி உங்கள்கிட்ட தான் வரும். அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்கிறது வந்து பாவம் சொன்னா, அதை வந்து பக்தி சாமி கிட்ட போய் கழிக்க முடியாது. சாமி வந்து புரோக்கர் இல்ல, அவர் ஏஜென்ட் இல்ல. எல்லா தப்பையும் பண்ணிட்டு என்கிட்ட வா நான் விட்டுறேன்னு சொல்றதுக்கு. இந்த மாதிரி தவறுகள் செய்தவர்களை சொல்லி அடிக்கக்கூடியது தான் சனி பகவான். அதைத்தான் நம்ம இப்ப இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். சொல்லி எப்படி அடிப்பாரு? நீங்க தவறு பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க அடுத்தவர்களுக்கு கேடு பண்ணியிருந்தீங்கன்னா உடனே போய் மன்னிப்பு கேட்டுருங்க. இப்பவே யோசிக்காதீங்க. நம்ம கமல் சார் சொன்ன மாதிரிதான், மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன் சொன்னா மன்னிக்க தெரிஞ்சவன் கடவுள்னு சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டுருங்க. அதுல எந்த ஈகவும் பார்க்காதீங்க. உங்க தவறுகளை திருத்திக்கோங்க. அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட அடி கொஞ்சம் கம்மியா விழும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய 5000 ஜோதிடர்களை நீங்க பார்த்தாலும் கூட, நீங்கள் செய்த கர்மாவிலிருந்து தப்பிப்பது என்பது மிக கடினம். முடியாதது இல்ல, மிக கடினம். நீங்கள் செய்த கர்மாவிலிருந்து நீங்க தப்பிக்கணும், இந்த அஷ்டம சனியிலிருந்து தப்பிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வந்தாகணும். நல்ல எண்ணங்கள் வந்தாச்சுன்னு சொன்னா பாதி கர்மா போயிடும். உண்மையா மனதார நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து மன்னிப்பு கொடுங்க. யாருக்கு அந்த தப்ப தீங்க பேசுனீங்களோ, தப்பா யாரையாவது பேசியிருந்தீங்கன்னா, யாரையாவது தெரிஞ்சு தெரியாம ஏமாத்தி இருந்தீங்கன்னா, யாருக்காவது கெடுதல் பண்ணியிருந்தீங்கன்னா, எந்த குடும்பத்தையாவது கெடுத்திருந்தீங்கன்னா, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. எதுவுமே பண்ணல சார், ஆனா எனக்கு அவஸ்தை சார் அப்படின்னா, ஒண்ணு நீங்க போய் சொல்லணும், இல்ல உண்மையிலேயே நீங்க அதை சொல்றீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் ஆழமா பார்த்து அதுக்கு என்ன தீர்வுங்கிறத நீங்க கிடைக்க கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் நாங்கள் பார்ப்போம்.
பார்க்கும்போது கம்ப்ளீட்டா டீட்டெயில்டா சொல்ல முடியும். நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் எப்படின்னா, பெருவாரியான மக்களுக்கு சுவிட்ச் அமுத்தணும்னு எல்லாமே வரணும். கடவுள், ஜோதிடம், கிரகங்கள் இதெல்லாம் எப்படின்னா, எனக்கு அஷ்டம சனி சார் கடகராசி. நான் ஜோசியர்கிட்ட பணம் கட்டி பார்த்துட்டேன். எல்லாமே ஜோசியர் சால்வ் பண்ணிடணும். ஏன்னா ஜோசியர் வந்து அவர் தான் சனி பகவானுடைய சர்வீஸ்டு ஆத்தரைஸ்டு டீலர். ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற அஸ்ட்ராலஜர் யாரு? சனி பகவானுடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் டீலர். பூரா குத்தகைக்கு எடுத்திருக்காரு. யார் என்ன பாவம் பண்ணாலும் விட்டுடுன்னு சொல்றது ஜோசியர். அது நடக்குமா? யாரையாலையாவது செய்ய முடியுமா? அப்படி உங்கள்கிட்ட யாராவது சொல்றாங்கன்னா அது எப்படி உண்மையா இருக்க முடியும்? நீங்கள் செய்த பாவத்தை, நீங்கள் செய்த கர்மாவை நீங்க மட்டும்தான் கழிக்க முடியும். சரி, நான் எந்த தவறும் செய்யல. முன்ஜென்ம பாவம், உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்த பாவம், கர்மா, முன்ஜென்ம கர்மா, அப்பா அம்மா கொடுத்த கர்மா, இதெல்லாம் எங்க போகும்? அதுவும் தாக்கக்கூடிய. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல விஷயம் நீங்க செய்ய வேண்டியது, முதல்ல நல்ல எண்ணங்களை வரவைங்க. மனசுல செத்தாலும் சரி, எவனுக்கும் நான் கெடுதல் நினைக்க மாட்டேன், கெடுதல் செய்ய மாட்டேன். கோவில்ல கும்பல்ல எவனையும் தள்ளிட்டு போய் சாமியை பார்க்க மாட்டேன். அப்படி பார்க்கறது பக்தியும் கிடையாது. அது இறைவன் வந்து 100 பேரை தள்ளிட்டியா, வா நீ தான் சாம்பியன், உனக்கு ஒலிம்பிக் மெடல் கொடுக்குறேன்னு அவர் கொடுக்க போறது இல்லை. புரியுதுங்களா? இந்த பேசிக் புரிதலே இல்லை. எப்படிதான் அதை படிச்சவங்க படிக்காதவங்க தள்ளி முண்டிக்கிட்டு போய் சாமியை பார்க்கறாங்க? எனக்கு புரியவே இல்லை. ஆன்மீகமும் இறைவனும் அமைதியில் தான் காண முடியும். அடிச்சுட்டு போனாலாம் காண முடியாது. அவர் வந்து சூப்பர் சூப்பராயன் இல்லை கடவுள். நீங்க வந்து டைவ் பண்ணி ஒருத்தர் அடிச்சு இது பண்ணிட்டு போய் பார்க்கறதுக்கு. அதனால இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். கடகராசி அன்பர்கள் சொல்லி அடிக்கும் சனி பகவான் என்னென்ன தொல்லைகளை செய்வார்னு சொன்னோம். எதை பண்ணணும் நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு? முதல்ல நல்ல எண்ணங்களை வரவழைக்கணும். செல்ஃப்லெஸ் சர்வீஸ், எதிர்பார்க்காம நீங்க பல பேருக்கு நல்லதை செய்யணும். தானம் தர்மங்கள். அதே மாதிரி 4வது, உங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு யாரு சின்ன வயசா இருக்கட்டும் பெரிய வயசா இருக்கட்டும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. உங்க தவறை மாத்திக்கங்க சார். அதுல என்ன குறைஞ்சு போயிடுவீங்க? அதை மாத்தி மன்னிப்பு கேளுங்க. அதை கேட்கும் போது தான் வாழ்க்கை நல்லபடியா மாறும். யார் என்ன வேணா போட்டோம் சார், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா நிம்மதி வந்து எந்த கடையிலையும் காசு கொடுத்து 30 கோடி கொடுத்து வாங்க முடியாது. நிம்மதி வந்து கிடைக்காது. நாட் ஃபார் சேல். அந்த நிம்மதி உங்களுக்கு வேணுமா? நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு மேல உங்க பிறப்பு ஜாதகத்துல சந்தேகம் இருக்கா? நீங்க எப்படி நடக்க போகுதுன்னு உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எல்லோருக்கும் அஷ்டம சனி பாதிப்பு இருக்காது. ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. உங்களுக்கு பாதிப்பு இருக்குமா? உங்களோட பிறப்பு ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணி ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் பாருங்க. அப்ப நம்ம சொல்ல முடியும் இது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு. ஆக கடகராசி அன்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களோட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.